நம்முடைய பிதாவாகிய யாவே தேவனாலும் அவருடைய குமாரனும் நம்ம ஆண்டவரும் ரட்சகருமாகிய யாசுவா மேசியாவினாலும் நம் அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் சந்தோஷமும் கிருபையும் உண்டாவதாக. ஆமேன். கடந்த வாரம் நம்ம புஸ்தகங்களை பற்றி பார்த்தோம். புஸ்தகங்கள் எவ்வளவு புஸ்தகம் பார்த்தோம்? 7 புஸ்தகங்கள் பார்த்தோம். 7 புஸ்தகங்கள் பார்த்தோம். ஆனா நம்ம அப்பயே என்ன சொன்னேன், இன்னும் புஸ்தகங்கள் இருக்குது, அது நம்ம வர வாரம் பார்ப்போம் அப்படின்னு. இன்றைக்கு அந்த மற்ற புஸ்தகங்களை பார்ப்போம். ஆனால் கடந்த வாரம் நாம் பார்த்த புஸ்தகத்தை பற்றி ஒரு ஷார்ட் ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன், அதை கொஞ்சம் கேட்டுருங்க. அவயவங்களின் புஸ்தகம். அவயவங்களின் புஸ்தகம் எதை காண்பிக்கிறது? சரீரத்தின் உறுப்புகள் 139 சங்கீதம் 16வது வசனத்துல இங்க 14ல இருந்தே பாத்தீங்கன்னா தெரியும். ஆமா, ரகசியத்துல ஒளிப்பீடம். வாசிங்க, பக்கம் சொல்லி வாசிங்க. பக்கம் சொல்லி வாசிங்க. நீர் என் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. இது எதை காண்பிக்கிறது? எதை காண்பிக்கிறது? இந்த வசனம் கேட்டமே, அதான் நம்மளுடைய அவயங்கள்லாம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது காட்டுறது. அதான் அது எதை காட்டுகிறது? தேவன் நமக்கு கொடுக்கிற அவயங்களெல்லாம் கூட அவர் கண்ணோக்கமா இருக்கிறார். அது எதை காட்டுகிறது? தேவன் நம்மேல் கண்ணோக்கமா இருக்கிறார். அதனால அவயங்கள் புஸ்தகத்தை வச்சிருக்கிறார். தேவன் நம்மேல் கண்ணோக்கமா இருக்கிறார். இப்போ ஒரு கார் மேனுஃபேக்சரரு இல்லை ஒரு 2 வீலர் மேனுஃபேக்சரரு அவர் என்ன பண்ணுவாரு? எல்லாத்துக்கும் எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்துக்கும் அக்கௌண்ட்ஸ் வச்சுப்பார். அப்போதான் அது பிஸ்னஸ் பக்காவாக போகும். அதே போல் நம்முடைய அவயங்கள் எல்லாம் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு தேவன் கருத்தனை கொண்டவராக இருந்து அதுக்கு புஸ்தகத்தை வச்சிருக்கிறாரு. அவயங்களின் புஸ்தகம் எதை காட்டுகிறது? தேவனுடைய மகத்துவம், தேவன் நம்மேற்கொண்டிருக்கிற கருத்தனையை குறித்தான நாம் பிரமிக்கத்தக்க விதமாய் அவர் பண்ணியிருக்கிறாரு. அதை தான் காண்பிக்கிறது. ஜீவ நாட்களின் புஸ்தகம். ஜீவ நாட்களின் புஸ்தகம் எதை காண்பிக்கிறது? 14:5 வாசிங்க சீக்கிரம். யோபு 14:5 எடுத்து பக்கம் சொல்லி வாசிங்க. பக்கம் அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போக கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அவன் கடந்து போக கூடாத எல்லையை குறிச்சு வச்சிருக்கிறாரு. அப்ப இது எதை காட்டுகிறது? ஜீவ நாட்களின் புஸ்தகம். ஜீவ நாட்களின் புஸ்தகம் எதை காட்டுகிறது? இது நம்முடைய ஜீவ நாட்கள். மனுஷன் வேஷமாகவே திரிகிறான். அவன் நாட்கள் எவ்வளவுன்னு அவனுக்கு தெரியாது. அப்ப இது எதை காட்டுகிறது? நம்முடைய நாட்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது தேவன் அதுக்கு கணக்கு வச்சிருக்கிறாரு. என்னை குறித்து அவர் வைத்திருக்கதை அவர் நிச்சயமாய் செய்வார். அப்போ மனுஷனுக்கு என்ன, எனக்கு எல்லாம் தெரியும், என்னுடைய நான் இவ்வளவு நாள் வேணாலும் வாழ்வேன் இல்லை. நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறாங்க. நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் சொல்றாருல்ல. மதிகேடனை இந்த ராத்திரியிலே உன்னுடைய ஐத்திரம் முன்னிட்டு எடுத்துக்கொள்ளு காலை வாசிக்கிறோம். ஏன்னா என்ன பண்றான் அவன்? பெரிய பெரிய
பண்ட சாலையை வச்சிருக்கிறான், இதை உடைச்சி இன்னும் பெருசா கட்டுவேன் அப்படின்னு. அப்போ தன்னுடைய நாட்களை பற்றி தேவன் அதை குறிச்சு வச்சனால இது நமக்கு எதை கொடுக்கிறது? எச்சரிப்பை கொடுக்கிறது. நீ சுய புத்தியை சாராமல் தேவன் வைத்திருக்கிற நாட்களை நீ நினைவு கூர்ந்து அதற்கேற்றபடி செயல்பட வேண்டும் என்கிற எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறது இந்த புஸ்தகம். குடியிருப்பு நிலைகளை குறித்த புஸ்தகம். குடியிருப்பு நிலைகளை குறித்த புஸ்தகம் எதை காட்டுகிறது? மறுபடியும் தேவன் நமக்கு நம்ம அனாதையா விடல, நமக்கு குடியிருப்பான எல்லை அழகாய் குறித்து வைத்து இன்னான் இன்னான் அங்கே பிறந்தான் எல்லாம் அழகா சொல்றார். அங்கங்க எல்லா இடத்துலையும் அவர் நமக்கு கருத்தனை உள்ள தேவனாய் இருக்கிறார். தேவனுடைய கருத்தனையை காட்டுகிறது. நான்காவது, தன்னை அல்லது மனுஷனை குறித்த காரியங்களின் புஸ்தகம். என்ன வாசிக்கிறோம்? யோபு 23:14-15, ரோமர் 14:12. சீக்கிரம். 654. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. அப்போ தேவன் நமக்காக நிறைய வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் அவர் நிச்சயமாய் செய்வார் என்கிற நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குகிற ஒரு புஸ்தகமாய் இதுக்கு நமக்கு வெளிப்படுத்துகிறது. ரோமர் 14:12 என்ன சொல்லுது? ஆதலால் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பார். அப்போ ஒரு சைடு நமக்கு அஷூரன்ஸ் என்ன, நம்மை குறித்து அவர் எழுதி வச்சுக்கிறதுலாம் செய்வாரு. ஆனா செய்யறப்ப அது கணக்கும் கேட்பாரு. அப்ப நமக்கு ஒரு சைடு இது நிச்சயத்தையும் கொடுக்கிறது, அதே நேரத்துல நமக்கு ஒரு தேவ பயத்தையும் கொடுக்கிறது. ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஒருத்தனுக்கு 5 தாளந்தை கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 2 தாளந்தை கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 1 தாளந்தை கொடுக்குறாரு. இப்ப கணக்கு கேட்கிறாரு. அதே போல தாளந்தை கொடுக்கறது எதை காண்பிக்கிறது? தேவன் அவன் மேல நம்பிக்கை வச்சு கொடுக்குறாரு. அப்போ நமக்கு அந்த பொறுப்பும் வேண்டும். அப்ப ரெண்டும் இந்த புஸ்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. வீண் வார்த்தைகளின் புஸ்தகம். இதில் தான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். இந்த புஸ்தகம் நமக்கு எதை காண்பிக்கிறது? எச்சரிப்பை காண்பிக்கிறது. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எச்சரிப்பு. எதற்கேற்ற எச்சரிப்பு? ஜீவ வார்த்தை நம்மிலே இருந்தால் ஜீவனுக்கேற்ற எச்சரிப்பு, அல்லது ஜீவ வார்த்தை அல்லாத வீண் வார்த்தைகள் இருந்தால் மரணத்துக்கு ஏதுவான எச்சரிப்பு. அப்போ ஜீவ வார்த்தை இருந்ததுன்னா ஜீவனுக்கு ஏதுவான நிச்சயம். அது எச்சரிப்புன்னு சொல்ல முடியாது, நிச்சயம். வார்த்தைன்னா நம்ம கூடி வரப்பெல்லாம் சங்கீதக்காரன் என்ன சொல்றாப்பல, 1:1 யாவையோட வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம கூடி வரப்பெல்லாம் கூடிய வரைக்கும் இவரை பத்தி அவரை பத்திலாம் இல்லை, அவரை பற்றியே பேசுவோம். ஆண்டவராகிய யெகோவா மெசியாவை பற்றியே நாம் பேசுவோம். அதுதான் நம்மை சுத்திகரிக்கும். ஏன்னா அவர் தான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிற மரணத்தை ஜெயித்து எழுந்தார். அப்ப பாவத்தின் நிமித்தமாய் மரணம் வருகிறது, அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தார். அப்ப அவரை நாம் நினைக்கும் போது, அவருடைய காரியங்கள் அவருடைய சிந்தைகள் நமக்கு வரும்போது நாமும் பாவம் அல்லது மரணத்தை ஜெயிப்போம். முதல்ல பாவத்தை ஜெயிக்கணும். பாவத்தை ஜெயிக்கிறது. அப்ப எப்படி பாவத்தை ஜெயிக்க முடியும்? 119 சங்கீதம் 11 வசனம் என்ன சொல்லுது? தேவரீர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வார்த்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்போ இந்த புத்தகம் நமக்கு எதை காட்டுகிறது? வீண் வார்த்தைகளின் புஸ்தகம். வீண் வார்த்தைகள் வேண்டாம், அதுக்கு மாறாக என்ன பண்ணணும்? தேவ வார்த்தைகளையே நாம் நாடுவோம். அதிகமா தேவ வார்த்தைகள். சரி, கண்ணீரின் புஸ்தகம். கண்ணீரின் புஸ்தகம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? என்ன கண்ணீரின் புஸ்தகம்? என்ன கண்ணீர் புத்தகம் நமக்கு எதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? ஆத்மாக்களுக்காக நாம் மன்றாட வேண்டிய தேவ சமூகத்துல. அதான் ரொம்ப முக்கியம். இது எதை காட்டுகிறது? நீ ஆத்மாக்களுக்காக கண்ணீரோடு நீ விண்ணப்பம் பண்ணுவாயனால் நீ யாருடைய சாயலாய் மாறுவாய்? ஆண்டவருடைய சாயலாய் மாறுவோம். ஏன்?
அவர் என்ன பண்ணாரு? ஆத்துமாக்களுக்காக அவர் விண்ணப்பம் பண்ணினார். அப்படிதான் வாசிக்கிறோம். லூக்கா 6:12 பாருங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் லூக்கா 21:37 பாருங்க. 6:12 அந்நாட்களில் ஒன்று பக்கம் சொல்லுங்க. அந்நாட்கள் லூக்கா 6:12 புக் ஆஃப் லூக் சாப்டர் 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் எதுக்காக ஜெபம் பண்ணணும்? அவர் தெய்வம் தானே. அவர் எதுக்காக ஜெபம் பண்ணா? நமக்காக தான், உங்களுக்கு எனக்காக உங்களுக்காக தான் அவர் பண்ணார். மரத்தை தூக்கின்னு போறப்ப அவனா என்ன இவரை பார்த்து அழறாங்க. அது என்ன சொல்றாரு? எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக இல்லாமல் உங்களுக்காகவும் ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? லெந்து நாட்கள்னு ஒரு பீடை, இது 40 நாள் லெந்து நாட்கள் சொல்லி அழறாங்க. பைத்தியக்காரத்தனம். அப்ப எது? அப்போ அவர் நமக்காய் கண்ணீர் விட்டார். லூக்கா 21 கடைசி வசனம் பாருங்க. அவர் பகல் காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை எண்ணப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஒலிவ மலையில போய் என்ன பண்ணாரு? அவரு ஜபம் 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 நமக்காக விண்ணப்பம் பண்றாரு. அப்ப அவரே தெய்வமே நமக்காக விண்ணப்பம் பண்றாருன்னா நம்ம மற்றவங்களாக விண்ணப்பம் பண்ண வேண்டாமா? அவர் கெத்செமனே தோட்டத்திலே கல்வாரிக்கு போவதற்கு முன்பதாக அங்கேயும் ஜெபம் பண்றாரு. அங்கே என்ன ஆறுது? ரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே விழுகிறது. எதுக்காக? அவருக்காக இல்ல, நமக்காக தான். ஒரு சில பேர் வியாபாரப்பட்டாங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல அந்த அழுத்தத்தை அவர் அழுத்தத்து இல்லைங்கள. ஆனா அந்த அழுத்தம் எதுக்காக? பாட்டு இருக்கு. வேண்டுதல் செய்தார் நமக்காக. கள்ளனுக்காக கூட அங்க வேண்டுதல் செய்யறார். அப்ப இது கண்ணீரின் புஸ்தகம். எதுக்காக? நாம் ஆண்டவரை போல மாற வேண்டும் என்றால் அவர் மற்றவர்களுக்காக ஜெபித்தது போல நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு கட்டளை நமக்கு கொடுக்கப்படுகிறது. கிரியைகளின் புஸ்தகம் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். கிரியைகளின் புஸ்தகம் எல்லாம் பார்த்தோம். அப்ப நம்ம என்னென்ன கிரியை செய்யறோமோ அதெல்லாம் கணக்கு உபயோகிக்கணும். இதுதான் நம்ம பார்த்தது. இதுவரைக்கும் எல்லாம் கிளியரா இருக்கா? சரி, இப்ப அடுத்தது ஜீவ புஸ்தகம். ஜீவ புஸ்தகம் யாத்திரையாகமும் 32 பாருங்க. Book of Exodus chapter 32 verse 32. ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்து அறிவரானால் மன்னித்தருளும். இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றார். என் பேரை கிறுக்கி போடும் என்றான். இந்த ஜீவ புஸ்தகத்துல யார் பேர்லாம் இருக்கும்? இந்த ஜீவ புஸ்தகத்துல யார் பேர்லாம் இருக்கும்? நீதியை பின்பற்றுகிறவர்களா? நீதியை பின்பற்றுகிறவர்கள். சரி, சபையில் உள்ளவங்களோட பேர்லாம் இருக்கும். சபையில் உள்ளவங்க பேர். சரி, இது மோசே நீதி பின்பற்றலையா? மோசே நீதி பின்பற்றினாரா இல்லையா? பின்பற்றினார். அப்ப எப்படி அவர் பேரை கிறுக்கி போட முடியும்? அவங்க இவங்க ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கும் சொல்லிட்டு தானே பேர் கிறுக்கி போட்ட முடியுமா? 69 சொல்றாரு. பாவம் செய்யறதா 28 பாருங்க.
மீட்கப்பட்ட ஜனங்களுடைய பேரெல்லாம் இருக்கும். மீட்கப்பட்ட ஜனங்கள். ஆசாசுடைய குரல் மாதிரி இருக்குது. ஆமா பிரதர், அந்த வேல இருக்கிறேன். வாசிங்க 69:20, சங்கீதம் 69:28, Psalm 69:28, 712. ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக. திரும்ப நிறுத்தி வாசிங்க. எங்க அவசரமே இல்லை, மெதுவா வாசிக்கலாம். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு போவதாக. அவர்கள் பேர் கிறுக்கப்பட்டு. யார் அந்த அவர்கள்? 3 வசனம் வாசிங்க. அக்கிரமக்காரத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும். அவர்கள் உமது நீதிக்கு வந்தெட்டாதவர். யாரை பத்தி சொல்றாப்ல? துன்மார்களை பத்தி சொல்றாப்ல. தேவனுடைய நிலைமைக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு வந்து அவங்க வந்து சேர மாட்டாங்க. அப்ப இவங்க பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா ஜீவ புஸ்தகத்துல யார் பேர்லாம் இருக்கும்? நீதிமான்கள் பேரா? எல்லாரும். God bless you. உலகத்துல பிறந்தவங்க அத்தனை பேரோட பேரும் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். அத்தனை பேரும் ஜீவ புஸ்தகம். உலகத்துல யார் யாரெல்லாம் பிறகுறாங்களோ எல்லாருடைய பேரும் ஜீவ புஸ்தகத்துல இருக்கும். ஏன்? எப்படி சொன்னது? ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 என்ன சொல்லுது? என் ஜீவ சுவாசத்தை அவர் கொடுத்தார் இல்லையா? வாசி. தேவனாகிய யெகோவா தேவன் மனுஷனை பூமியிலே மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அப்போ அவன் ஆத்மா ஜீவ ஆத்மா ஆன உடனே என்ன பண்றாப்ல? பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படுகிறது. இப்போ நம்ம 32 யாத்ரா 32 பார்த்தோம், சங்கீதம் 69 பார்த்தோம். யாத்ரா 32ல ஒரு நீதிமான பார்க்கிறோம், 69 சங்கீதத்துல ஒரு அநீதிமான பார்க்கிறோம். அப்போ யார் பேர் வேணாலும் கிறுக்கி போடப்படலாம். இது அப்ப எல்லார் பேர் இருக்கிறது. இதுல இருந்து நீதிமான் பேருக்கு கிறுக்கப்படலாம், அநீதிமான் பேருக்கு கிறுக்கப்படலாம். எப்படி தெரியும்? எசேக்கியேல் 18 அதிகாரம் அடிங்க. எசேக்கியேல் 980 வாசி. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று யெகோவா தேவனாகிய ஆண்டவர் சொல்கிறார். இந்த அதிகாரத்தை பாத்தீங்கன்னா 4 பாருங்க, 18:4 இதோ எல்லா ஆத்துமாக்களும், எல்லா பக்கம் 979. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஒருவன் நீதிமானாய் இருந்து நியாயத்தையும் நீதியையும் செய்து மலைகளின் மேல் சாப்பிடாமலும் இஸ்ரவேல் வம்சத்தாரின் நரகலான விக்கிரகங்களுக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்காமலும் தன் அயலானுடைய மனைவியை தீட்டுப்படுத்தாமலும் தூரஸ்திரியோடு. சரி, இதெல்லாம் அந்த அதிகாரம் முழுக்க பார்த்துட்டு நேர 20 பாருங்க. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும்.
துன்மார்க்கமும் அவன் மேல் தான் இருக்கும். சொல்லிட்டு 21 என்ன சொல்றாரு பாருங்க. 21 தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை. அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். நேர 24 பாருங்க. நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின் படியும் செய்வானேயாகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். போறோம் பாருங்க. அப்ப நீதிமான் நீதியில நிலைத்திருக்கணும், இல்லைன்னா என்ன ஆகும்? அவன் சாவான். அப்ப நீதிமானா இருக்கிறவனோட அவன் பேரு கிறுக்கப்படலாம், அல்லது துன்மார்க்கனும் அவன் பேரு கிறுக்கப்படும். அப்ப இந்த புஸ்தகத்துல உலகத்துல யார் யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ அவனுடைய பெயர் எல்லாம் இதுல எழுதப்பட்டிருக்கும். லூக்கா 10 அதிகாரம் 19-20 பாருங்க. லூக்கா 10 அதிகாரம் 19 தான் வாசி. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பரலோகத்துல அது ஜீவ புஸ்தகத்துல அது இருக்கணும். எனக்கு கிறுக்கி போடப்பட எனக்கு இந்த அற்புதம்லாம் செய்யும் ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தினாலே அற்புதம் செய்தோம், தீர்க்க சமவளித்தோம், பிசாசுகளை தெரிஞ்சணும். அவனை பார்த்து என்ன சொல்றாரு? அக்கிரமக்காரரே என்னை விட்டு அகண்டு போங்கள், மத்த 7 அதிகாரம் சொல்றாரு. அப்ப அக்கிரமக்காரன் எசேக்கியேல் வாசிச்சோம். அக்கிரமக்காரன் என்ன பண்ணுவான்? அவன் சாகவே சாவான். அப்போ இந்த புஸ்தகத்திலே நம்முடைய பேர் இருக்கப்பட வேண்டும். அதான் சொல்றார், பர்வத்துல எழுதுக்கணும்ன்ற பண்ணுங்கன்ற. வெளிப்படுத்த 3 அதிகாரம் 5 பாருங்க. 336 ஜெபம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு வெளிப்பஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்ப ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஜீவ புஸ்தகம் எல்லாரும் உலகத்துல பிறக்கிற அத்தனை பேரும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுல இருந்து பெயர் கிறுக்கி போடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்ப ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம் சரி, அதுக்கு போறதுக்கு முன்னால இதையோட பாத்துருங்க. வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 12-15 பாருங்க. வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 12-15. வெளிப்படுத்தல் 20 அதிகாரம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். யாரு? மரித்தோர்கள் நியாயத்தீர்ப்பு அடைகிறார்கள். ஆனா மரித்தோர்கள் இப்ப வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்போ இந்த புத்தகம் கொண்டாந்து வைப்பாரு. எல்லா புஸ்தகமும் நியாயத்தீர்ப்பு நாள்ல கொண்டாந்து தேவன் வைப்பாரு. உடனே புஸ்தகம்லாம் நீங்க என்னமோ ஒரு பெரிய லட்சரா தூக்கி வந்து வைப்பாருன்னு நினைக்க கூடாது. உடனே நம்ம அப்படி நினைச்சிட கூடாது. இப்ப நம்ம உள்ள உலக பிரகாரமா ஒரு கம்பெனியில ஒரு 30,000 பேர் வேலை பண்றாங்க. ஒரு டாடா கம்பெனின்னு வச்சுக்கோங்க. 30,000 பேருக்கு அவனோட பயோடேட்டா, அவங்களோட கிரெடென்ஷியல்ஸு, அவன் வாங்குற சேலரி என்ன, வருஷம் முழுக்க இன்கம் டேக்ஸ் எல்லாத்துக்கும் எப்படி ஒரு சின்ன சிப்பில் இருக்கும். ஒரு சின்ன சிப்பு அதை இன்சர்ட் பண்ணி ஒரு தட்டுனா
அத்தனையும் பிரிண்ட் அவுட் வரும். அப்ப மனுஷன் செய்யற காரியமே எப்படி இருக்குன்னா தேவாதி தேவனால முடியாதா? அது பெரிய லெஜரா போனதில்ல. புஸ்தகம்னா கணக்கு வச்சிருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் அங்க வரப்போறது. சரி, வெளிப்பாடு 22:19. ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். அப்ப ஜீவ புஸ்தகத்திலிருந்து வெளியே தள்ளப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்துக்கு வரும். ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகம் இதுக்கு ஜீவ புஸ்தகத்துக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்? ஜீவ புஸ்தகத்துக்கும் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஜீவ புஸ்தகம்ன்றது பொதுவா தேவன் ஜீவனை கொடுத்த நிமித்தமா அந்த புஸ்தகம் எல்லாருக்காக எழுதப்பட்டிருக்குது. ஆட்டுக்குட்டியானவர்னா ஆட்டுக்குட்டியானவர் மூலமா மீட்கப்பட்டிருக்கனால ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து. எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மீட்கப்பட்டிருக்கிறான் இல்லையா? அப்ப அவரை விசுவாசிக்கிறவங்களுக்காக, அவரை நம்புறவங்களுக்காக அந்த புஸ்தகம் இருக்கலாம். அதாவது இந்த வெளிப்படுத்துதல் 13:8 கூட சொல்லியிருப்பார்ல பிரதர், அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். அதான் போர்டுல எழுதிருக்கு. 13:8 வாசிங்க. 345 வெளிப்படுத்தல் 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். சரி, இப்ப ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்துல ஒரு விசேஷம். கண்டிப்பா ஆட்டுக்குட்டியான ரத்தத்தால் மீட்கப்பட்டவருடைய பெயர் அதுல இருக்கும் இல்லைங்க. அதை தவிர என்ன பார்க்க போறோம்னா, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 4வது பாருங்க. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 4வது பாருங்க. 338 ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும், வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கையில் புஸ்தகம் இருந்தது. எத்தனாவது புஸ்தகத்தை உடைக்கவும் பார்க்கிறவன் யார்? 1ல இருந்து 2. சரி, 1ல இருந்தே வாசிங்க. 1ல இருந்தே வாசிங்க. அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். யார்கிட்ட இருந்தது? ஆண்டவர் கையில. யாவேதேவனுடைய கையில. யாவேதேவனுடைய வலது கரத்திலே இருக்குது. வலது கரத்துல நல்லா கவனிங்க. அவருடைய வலது கரத்துல தான் இருக்குது. ரொம்ப முக்கியம். அவருடைய வலது கரம் யாரு? அதான் மகத்துவம். புஸ்தகத்தை திறக்கவும் முத்திரைகளை உடைக்கவும் பார்க்கிறவன் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒரு நிமிஷம், இது என்ன சொல்றது? இந்த வார்த்தை கடைசியா வார்த்தை, வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழேயாவது. பூமியின் கீழேயாவது, அதை விட்டுறக்கூடாது. வானத்துல யார் இருக்காங்க? தூதர்கள், மனுஷர்கள். பூமியின் கீழே மரித்தவர்கள். அப்ப தூதர்களையும் சரி, உயிரோடு இருக்கிறவர்களையும் சரி, மரித்தவர்களையும் சரி, ஒருத்தராலையும் முடியாது. இதை பார்த்த உடனே ஒருவனும் அந்த புத்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவனாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம்,
இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேலுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அது 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். ஏன் 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 ஜெயம் கொண்டிருக்கிறாரு? நீங்க அப்படியே கை வச்சுங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ல இருந்து பாருங்க. 271. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் அவர் தேவனுடைய யார்? ஆண்டவராகிய யாசுவா மேசியா தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது கொடிய பாடுகளால் நிறைந்த மரண பரியந்தம் வரைக்கும் தன்னை கீழ்ப்படுத்தியவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவரை உயர்த்தி வானோர் நல்ல வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழ் உள்ளவர் யாவருடைய முழங்கால். அப்போ யாரு? கொஞ்சம் அது வசனம் கொஞ்சம் தான் இருங்க ப்ளீஸ். அப்ப இங்க என்ன சொல்றோம்? வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கு. அங்க என்ன வாசம்? ஆட்டுக்குட்டியான முத்திரையை உடைக்கிறது பாத்திராருன்னு அதுக்கு முன்னாடி என்ன? அங்க வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருத்தருக்கும் அந்த அதிகாரம் இல்ல. அதனால அத்தனை பேரும் அதிகாரம் இல்லாத அத்தனை பேரும் இந்த அதிகாரம் பெற்றவர். அதிகாரம் எப்படி பெற்றார்? எப்படி பெற்றார்? பூமியில பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் என்று அது எங்க சொல்றாரு? கல்வாரிக்கு போறதுக்கு முன்னால ஊழியத்து நாட்களை சொல்றாரு. ஆனா மரித்து உயிர்த்தெழுந்த பரமேறின பிறகு என்ன சொல்றாரு? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் பாருங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பக்கம் பக்கம் 28 19 47ஆம் பக்கம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். அப்போ வானத்திலும் முதல்ல பூமியிலன்னு சொல்றாரு. ஆனா இவர் ஜெயம் கொண்டாரு. எப்படி ஜெயம் கொண்டாரு? இவர் முதல்ல எப்படி இருந்தாரு? தேவனுக்கு சமமா இருப்பதை, தேவனுடைய சாயலா இருப்பதை விட்டுட்டு இறங்கி வந்தாரு. கொடுமையான மரண பரியந்தம் தன்னை தாழ்த்ததுனால இந்த மரணத்திலிருந்து யாருக்குமே ஜெயம் கொடுக்க முடியல. வானத்துல இருக்கிறவங்க, பூமியில இருக்கிறவங்க, மரிச்சு போனவங்க. அதனால அவங்க எல்லாம் என்ன ஆயிடுறாங்க? அத்தனை முழங்காயாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக. ஏன்னா இதை செய்தது யாரு? பிதாவாகிய தேவன் மகிமையாக யாசுவா மேசியா ஆண்டவர், அவர் தான் ஆளுகை செய்ய போறார். ஆண்டவர் என்று. அப்போ அந்த அங்க வெளிப்படுத்த 5ஆம் அதிகாரம் போயிடுங்க திரும்ப. அப்ப அங்க யோவான் பாக்குறப்ப என்ன பண்றாரு? அவரு அந்த முத்திரைய ஆட்டுக்குட்டியானவர் போய் தேவனுடைய கருத்துல அதை வாங்கி ஒவ்வொரு முத்திரையா உடைக்கிறார். முத்திரைகளை உடைக்கிறப்ப என்ன ஆறுது? பூமியில முத்திரைகளை உடைக்கிறப்ப 5ஆம் அதிகாரத்துல யாருக்கு உபதிரவம்? பூமியில இருக்கிறவங்க. சபைக்கு உபதிரவம். கைவிடப்பட்ட சபைக்கு உபதிரவம். கைவிடப்பட்ட சபைக்கு உபதிரவம். அப்போ இந்த ஆட்டுக்குட்டியானவர் இவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி யாரெல்லாம் மீட்டு கொள்றாரோ அவங்களோட அத்தனை பேரோட பெயர்களும் இதிலே எழுதப்பட்டிருக்கு ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகம். சரி, இப்போ அவர் எப்படி ரத்தம் சிந்தினாரு? நமக்காக பலியானார், ரத்தம் சிந்தினார். அதுதான் அந்த மீட்பு நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ ஒரு மாச குழந்தை பிறக்கிறது, 1 மாசம் ஆடுறது, செத்து போயிட்டு இருக்கு. இன்னும் கூட இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்டாங்க. இன்னொருத்தர் பைத்தியக்காரராகவே இருக்காங்க, வாழ்க்கை முழுக்க புத்தியே இல்லாம அப்படியே செத்து போயிடுறாங்க.
அவங்களுக்குலாம் சுவிசேஷமே தெரியாது, ஆண்டவர் ரத்தம் சிந்தினார்னே தெரியாது அவங்களுக்கு. அப்ப அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் என்ன, அவங்களாம் பிறக்கிறப்பவே அவங்க பேர் எங்க எழுதப்படுது? ஜீவ புத்தகத்துல எழுதப்படுறது. சரி, இப்போ நம்ம பார்த்தோம் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தால மீட்கப்பட்டவரோட பேர் அதுல எழுதப்பட்டிருக்கு. இப்போ இப்படிப்பட்ட ஜனங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாக்குறப்ப அழகா தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு எல்லாத்துக்கும். 1 யோவான் 2:2 வசனம் பாருங்க. 1 யோவான் 2:2 வசனம் நிருபம் 326. நம்முடைய பாவங்களை நிமித்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிமித்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். எப்படி? நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, இது யார் எழுதுறது? 1 யோவான் 2:2 வசனம். எப்படி நம்முடைய பாவங்கள் யார் எழுதுறாரு? யோவான் எழுதுறாரு. யோவான் என்ன? யோவான் யாருக்கு எழுதுறாரு? யோவான் யாருக்கு எழுதுறாரு? எந்த சபைக்கு? எந்த சபைக்கு? 1 யோவான் 1:3 வசனம் பாருங்க. அவளுக்குதான் எழுதுறாரு. 325. அவளுக்குதான் எழுதுறாரு. நீங்களும் எங்களோட கூட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய ஆண்டவராகிய யேசுவா மேசியாவோடும் இருக்கிறது. அப்ப பிதாவோடும் ஆண்டவராகிய குமாரனோடும், பிதாவோட மாத்திர ஐக்கியம் தான் அவுட்டு, குமாரனோட மாத்திர ஐக்கியம் தான் அவுட்டு. அப்ப நம்முடைய பாவங்களுக்காக அப்படின்னு யோவான் எழுதுறது யாருக்கு எழுதுறாரு? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய யேசுவா மேசியாவோட ஐக்கியம் அவங்களுக்கு தான். அவங்க பேர் தான் ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகம் இல்ல, ஆட்டுக்குட்டியானோட ஜீவ புத்தகத்துல இருக்கும். பிதா மாத்திரம் அறிக்கை பண்ணானா இருக்காது, குமாரனை மாத்திரம் அறிக்கை பண்ணானா இருக்காது. இவங்கெல்லாம் யாருக்கு ஒப்பனை ஆடுறாங்க? 13:8 சொல்லப்பட்டிருக்க கேட்டகரிக்கு ஒப்பாயிடுறாங்க. இப்ப ஜாகிரதையா இருங்க. சரி, இப்ப அந்த 2:2 என்ன சொல்றது? நம்முடைய பாவங்களுக்காக மாத்திரமல்ல, சர்வலோக கிருபாதார பலி. அப்ப இந்த சர்வலோக கிருபாதார பலின்னு சொல்றப்ப நமக்கெல்லாம் அறிவிக்கப்பட்டது நம்ம ஏத்தணும் நம்முடைய பாவங்களுக்காக. ஆனால் ஒண்ணுமே தெரியாத குழந்தை, ஒண்ணுமே தெரியாத சித்த மூளை இல்லாத அவங்களுக்காகவும் இந்த ரத்தம் சிந்தப்படுறது. அப்ப அவங்க பேரும் அதுல இருக்கும். தேவன் நியாயத்திற்கு செய்கிற போது அவர் அநீதியா செய்ய மாட்டார். உங்களுடைய நியாயம் விளங்கும்போது உங்களுடைய நியாயத்துல நீதிபதிகளா விளங்கும்படிக்கும் ரோமர் 2 வாசிக்கும். அப்படிப்பட்ட தேவன் இவர். அப்ப ஆட்டுக்குட்டியான ஜீவ பசுக்கும் ஆட்டுக்குட்டியான ஜீவ பசுக்கும் என்ன வித்தியாசம்? அப்பா ஒரு காரியம் நீங்க சொல்லணும், ஜீவ புத்தகத்துல பெயர் எழுதப்பட்டிருவங்க ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்துல கண்டிப்பா இருப்போம்னு சொல்ல முடியாது. ஆனா ஆட்டுக்குட்டியான ஜீவ புத்தகத்துல எழுதப்பட்டவங்க அவங்க பேர் ஜீவ புத்தகத்துல கண்டிப்பா இருக்கும். புரியுதா? புரியுதா இல்லையா? ஜீவ புஸ்தகத்துல எல்லா பேரும் இருக்குன்னு சொல்றீங்களா பிரதர்? ஆமா, எல்லா பேரும் இருக்கும். ஆமா, அப்ப ஆட்டுக்குட்டியானவர்னா யாரெல்லாம் மீட்கப்படுறாங்களோ. ஆமா, அதனாலதான் 17 யோவான் 17 என்ன சொல்றாரு? ஒருங்க வேண்டாம். ஒன்றான மெய்தேவனாகி உண்மையும் நீர் அனுப்பினராகி ஆண்டவராக யேசுவா மேசியா அறிவதே நித்திய ஜீவன். அதுதான் நித்திய ஜீவன். பிதாமத்திரா இருந்தா நித்திய ஜீவன் கிடையாது, குமாரனமத்தா இருந்தா நித்திய ஜீவன் கிடையாது. 2 பேரையும் அறியணும். அதனாலதான் யோவான் அந்த அழைப்பு அழைக்கிறார். நாங்க யாரோட ஐக்கியமா இருக்கிறோம்? பிதாவோடும் நீங்களும் எங்களோட கூட ஐக்கியமா உங்களை அழைக்கிறோம். அப்ப இப்ப அப்படிப்பட்ட நமக்கு தான் இந்த ரத்தம் சிந்தப்பட்டது. எல்லாருக்கும் இல்ல, நமக்கு தான் சிந்தப்பட்டது. ஆனால்
ஒண்ணுமே தெரியாம, இந்த காரியமே தெரியாம, அதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கிறவங்களுக்காகவும் அவர் பலியானார். அப்ப அவங்க பேரும் என்ன கேட்டீங்க? இல்ல பிரதர், ஜீவ புஸ்தகத்துல எல்லா பேரும் இருக்குதுன்றீங்க. ஆட்டுக்குட்டி ஜீவ புஸ்தகத்துல கிறிஸ்துவையும் பிதாவையும் ஏற்றுக்கொண்டவங்க பேர் மட்டும் தான் இருக்குன்றீங்க. ஆமா. அதுல குறுகுறுப்பு இருக்கா என்ன கேளுங்க, சொல்றேன். அப்போ ஜீவ சொல்லுங்க. நியாய தீர்ப்பு ஜீவ புஸ்தகத்துல அப்போ தேவன் எழுதின எல்லா பேரும் இருக்குது இல்ல. இப்ப அதுல வந்து அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லாம் ஜீசஸ் கிரைஸ்ட் தெரியாதவங்க எல்லாம் செத்துட்டாங்கல்ல, கிரேஸ் இல்லாதவங்க, அந்த ரத்த பலிக்கு ஆண்டவருடைய ரத்த பலியில மீட்கப்படாதவங்க எல்லாம், அந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் இதுல செத்தவங்க எல்லாம், அப்ப அவங்க நேம்ல இருக்கும் தானே? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது இல்ல இந்த சல்வேஷன். இது அவங்களாம் எப்படி பலியனாலே என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணினா என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டி சேருங்கள் என்று சங்கீதம் 50 அதிகாரம் 5வது வாசிங்க. Psalm 55. ஐம்பதாம் சங்கீதம் 5வது பக்கம் சொல்லுங்க. 700 பக்கம். கரெக்டா 700 பக்கம். படிப்பறானே. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். புரியுதா சார்? பழைய ஏற்பாட்டுல எல்லாம் போக முடியாது சார், பரிசுத்தவான்கள் தான். புதிய ஏற்பாட்டிலும் பரிசுத்தவான்கள் தான். யார் பரிசுத்தவான்கள்? யார் பரிசுத்தவான்கள்? தேவனையும் அவர்கள் குமாரனையும் இருக்கிறவங்கலாம். ஆட்டுக்குடியானுடைய ரத்தம் தெளிக்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாகிய பரிசுத்தவான்கள் என்று 1 பேதுரு 1 அதிகாரம் 3-4 வசனத்திலே வாசிக்கிறோம். அவங்களுக்கு தான். புரியுதா சிஸ்டர்? Okay brother, thanks. Your question is answered. Okay, thank you. இதுல நல்லா அப்போ பிரதர் ஒரு கேள்வி ஒரு கேள்வி. அப்போ வந்து நியாய தீர்ப்பு நாட்கள்ல ஜீவ புஸ்தகத்தை வந்து தேவன் கணக்குல வைக்க மாட்டாரு, அப்படித்தானே? கண்டிப்பா வைப்பாரு, கண்டிப்பா வைப்பாரு. அதுலதான் உலகத்துல மொத்த பேரும் உலகத்தில் உள்ள மொத்த பேரும் அதுல எழுதி இருக்கும்ல, எழுதி இருக்குல்ல. இப்ப ஆட்டுக்குட்டியா மொத்த பேரும் எழுதி இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. கிறுக்கி போடப்பட்டு நல்ல கவனிங்க, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. நியாய தீர்ப்பு நாள்ல என்ன பண்ணுவாருன்னா, அத்தனை புஸ்தகத்தை வைக்கிறப்ப ஜீவ புஸ்தகத்துல நம்ம வந்து இந்த கம்ப்யூட்டர்ல என்ன பண்றோம், சில டைம் டெலீட் பண்றதுன்னா அப்படி கண்ட்ரோல் எஸ் கண்ட்ரோல் ஏவா கண்ட்ரோல் ஏன்னா எல்லாம் செலக்ட் ஆகும், அப்புறம் கண்ட்ரோல் டி டெலீட் ஆகும். அதே போல ஜீவ புஸ்தகத்துல இருக்கிற பேர்ல யார் யாரெல்லாம் அக்கிரமம் பண்ணாம பேர்ல என்ன பண்ணணும், கிறுக்கி போடப்படணும். எப்படி கிறுக்கி போடப்படும்? கிரியைகளின் புத்தகம் காட்டிடும் நீ என்னென்ன பண்ண. அந்த கிரியைகள் பொல்லாத கிரியைகளா இருந்தால் பேர் கிறுக்கி போடப்படும். அட் ஒன்ஸ் ட்வைஸ். புரியுதா? புரியுது. அந்த கம்ப்யூட்டர் சொன்னாதான் புரியுது. கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் டி இந்த காலத்துல அப்படி செலக்ட் பண்ணி டாக்குன்னு ஒரு டெலிட் பண்ணா எல்லாம் போயிடும். மனுஷனுடைய அறிவே, மனுஷனுடைய ஞானம் சொல்ல மாட்டான், மனுஷனுடைய அறிவே இப்படி இருக்குன்னா ஒடிந்து போகிற அறிவு என்றைக்கும் இருக்கிற அந்த தேவனுடைய ஞானம் எவ்வளவு ஆச்சரியம். ஒரு கேள்வி பிரதர், ஒரு கேள்வி. ஜீவ புஸ்தகத்துல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன், என்னோட பேரும் எழுதிட்டாரு, எல்லா பேரும். ஓகே, நான் என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். அப்போ எழுதிட்டாரு அப்படின்னா இப்போ என்னுடைய கிரியைகள் நிமித்தம் என்னுடைய பேரு ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குமா? என்னென்ன கேள்வி?
இப்ப உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் வந்து ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்றீங்கல்ல? நான் வேதம் சொல்லுது. ஓகே. சொல்லுது. ஓகே, அதுல என்னோட பேரும் உண்டு. அப்ப ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்திலேயே என் பேர் இருக்குமான்னு கேட்கிறேன். ஆமா ஆமா, அவரை விசுவாசிச்சுன்னா உனக்கு உண்டு, விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் கிறுக்கி போடப்படும். ஆட்டுக்குள்ள ஜீவ புஸ்தகத்துல பேர் எடுத்துக்கிட்டு என்னென்ன குவாலிபிகேஷன் பார்த்தோம்ல, பிதாவையும் குமாரனையும் அறிக்கை. கேள்வி ஆன்சர்டா? ஓகே பிரதர். ஒருத்தர் கூட ஏப்பம் வரல. ஆமென், அல்லேலூயா. அல்லேலூயா. சாப்பிட்ட உடனே திருப்தியா சாப்பிட்ட உடனே என்ன செய்யறோம்? ஞாபகம் போறோம் ரொம்ப தேங்க்ஸ் ஏப்பம் வந்துடுறது. அப்போ வயிறுக்கு போடுறப்பவே தேங்க்ஸ் சொல்றேன்னா நம்மள அறியாம ஆவிக்கு நம்ம ஆத்மாவுக்கு ஆவாரம் போடுறப்ப உடனே என்ன பண்ணணும்? அல்லேலூயா சொல்லணும். என்ன மகத்துவமான தேவன் பாருங்க, என்ன மகத்துவமான ஆண்டவர் பாருங்க, என்ன அவருடைய பரந்த ஞானம் பாருங்க, விரிந்த ஞானம் பாருங்க. சரி, அடுத்தாப்புல இதெல்லாம் கிளியரா? பிரதீப், எனி क्वेश्चन? அங்கிள், அப்ப அந்த ஜீவ புஸ்தகத்துல வந்து யாருமே இருக்க முடியாது, அதாவது யூதர்களை தவிர. அதாவது ஆபிரகாமின் சந்ததி தான் உடன்படிக்கை பண்ணி அவங்க பலியிட்டாங்க அப்படின்னா மற்ற பழைய உலகத்துல பிறகு அத்தனை பேரும் அதுல இருக்கும். இல்லைங்கள், அவங்க அக்கிரமத்தினால கிறுக்கி போடப்பட்டவங்கள. ஆமா, except people who have covenanted with him through sacrifice. அது அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மென்ட், நியாயத்தீர்ப்பு நாள்ல. இப்போ நியாயத்தீர்ப்பு நாள் நீ சொல்ற கரெக்ட். அதான் சொல்றேன், அதாவது ஆபிரகாமின் சந்ததி ஒருத்தங்க தான் பலியிட்டு உடன்படிக்கை பண்ணாங்க. அப்ப பழைய ஏற்பாட்டுல இருந்த எல்லாருமே அவங்கள தவிர இருந்த எல்லா புறஜாதிகளுமே அழிக்கப்படுவாங்க. ஆமா, ஓகே ஓகே, கண்டிப்பா. ஏன்னா ரோமர் 9 அதிகாரம், கேள்வி பதில். ரோமர் 9 அதிகாரம் 3ல இருந்து 5 வரைக்கும் பாருங்க. 3 கூட வேணா, 4. Book of Romans chapter 9 verses 4 and 5. 217. அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடைய பிதாக்கள் அவர்களுடைய மாம்சத்தின்படி ஆண்டவராகிய யாசுவா மேசியா பிறந்தாரே. தேவன் என்றதுக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென். கரெக்ட் வேர்ஷன், அதுதான் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். இதை வச்சு சொல்றாங்க உடனே அவர் தேவன் தான். இவர் சர்வத்துக்கு மேலானவர், தேவன் என்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படுவாராக. ஆமென். அப்போ பிரதீப், இவங்களுக்கு தான் எல்லாம் கொடுக்கப்பட்டது. அதனால இவங்க தான் அந்த பலியில வராங்க, மற்றவங்க எல்லாம் அதுல வரதில்லை. ஓகே பிரதீப்? ஓகே. சரி, இப்ப கடைசியா ஞாபக புஸ்தகம் பாத்தீங்க, மத்திய 3:16-18. சீக்கிரம் மல்கியா 3 chapter 3 verses 16-18. 3 அதிகாரம் 16-18. அப்பொழுது யாவை தேவனுக்கு பயந்தவர்கள் ஒருவருடைய ஒருவர் பேசிக் கொள்வார்கள். யாவை தேவன் கவனித்து கேட்பார். யாவை தேவனுக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள். என்னுடையவர்களாய் இருப்பார்கள். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் யாவை தேவன் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். போறோம். தேங்க்யூ சிஸ்டர். அப்போ என்ன சொல்றாரு? யாவை தேவனுக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஒரு ஞாபக புஸ்தகம் உண்டு.
அப்ப இந்த ஞாபக புஸ்தகத்துல யார் பேர்லாம் இருக்கும்? யார் பேர்லாம் இருக்கும்? முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்ன? நாமத்தை தியானிக்கணும். இன்னைக்கு தேவனுடைய நாமத்தை என்ன பண்ணிட்டாங்க? எரேமியா 23 27. எரேமியா 23:27. Book of Jeremiah, chapter 23, verse 27. என் ஜனத்தின் பிதாக்களின் பாகாலின் நிமித்தம் என் ஜனத்தின் பிதாக்கள் பாகாலின் நிமித்தம் என் நாமத்தை மறந்தது போல இவர்கள் தங்கள் விவரிக்கிற தங்கள் சொப்பனங்களினாலே என் நாமத்தை அவர்கள் மறக்கும்படி செய்ய பார்க்கிறார்கள். என் ஜனத்தின் பிதாக்கள் சொல்றது யாரு? தேவன் எரேமியா கொண்டு பேசுறார். பாகாலி நிமித்தம் என் நாமத்தை அப்போ ஆதியிலே முன்னாள் நினைப்பட்டாங்க, பாகாலை கொண்டாந்து வச்சுட்டாங்க. அதனால என் நாமத்தை அவங்க மறக்கிறது போல இவர்கள் யார் சொல்றாரு? தீர்க்கதரிசிகள். அந்த காலத்து எரேமியா காலத்துல தீர்க்கதரிசிகள், கள்ள தீர்க்கதரிசிகள். அவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களுக்கு தங்கள் அயலாருக்கு தங்கள் சொப்பனங்களினாலே, அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், சொப்பனம் அடுத்த வசனம்லாம் பார்த்தா கூட தெரியும். அப்போ நாமத்தை மறக்க பண்ண வைக்கிறது யாரு? கள்ள தீர்க்கதரிசிகள். யாவிதனுடைய நாமத்தை மறக்க பண்ண பாக்குறாங்க. கள்ள தீர்க்கதரிசி எப்படி பேசுறாங்க? அவங்க சுயமா பேசல, பிசாசி நாவினால் ஏவப்பட்ட. அப்ப பிசாசோட நோக்கம் என்ன? இந்த நாமத்தை பண்ணக்கூடாது, மறைக்கணும், மறைக்கப்பட்ட நாமம். ஆனா குமார் என்ன செய்யறாரு? அந்த நாமத்தை அறிக்கை பண்றாரு. அந்த நாமத்தை அறிக்கை பண்றாரு, அதை தெரியப்படுத்தினார், இன்னமும் தெரியப்படுத்துகின்றார். அப்போ இந்த நாமம் எவ்வளவு முக்கியமான நாமம் பாருங்க. இன்னைக்கு உலகம் முழுக்க அந்த நாமத்தை மறைச்சிட்டாங்க. அப்ப இவர்கள் அந்த நாமத்தை மறக்கருடைய பெயர்கள் இந்த ஞாபகத்துல இருக்க. தேவன் ஞாபகம் வச்சுக்கலாம், அவுட். அதனால தயவு செய்து நான் எல்லாருக்கும் சொல்றேன், இந்த யாவேங்கிற நாமத்தை தைரியமா சொல்லுங்க. ஈவன் இங்கிலீஷ்ல பிராக்டிஸ் பண்ணணும், லார்டுன்னு சொல்லாதீங்க. லார்டு இல்ல, லார்டு, எல்வாடி, லார்டுன்னு சொல்ல. யாவே, யாவே, யாவேன்னு தான் மறைச்சு லார்டுன்னு போட்டாங்க, கேப்டன். இது பிசாசுடைய தந்திரம். தைரியமா சொல்லுங்க, டைம் ஹஸ் கம். அப்போ இந்த ஞாபக புஸ்தகத்தை அவர் என்ன சொல்றாரு? என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். இந்த சம்பத்துன்ற வார்த்தைக்கு மூல பாஷையில் ஒரு அழகான வார்த்தை போடப்பட்டிருக்குது. இது யாத்திராகம் 19:5 பாருங்க. இப்பொழுது நீங்கள் எடுத்துடலாம். 93ஆம் பக்கம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை எப்படி உள்ளபடி கேட்டு, உள்ளபடி கேட்ட. யார் சொன்னாலும் பவுல் சொல்றாரா, இல்ல அப்போலோ சொல்றாரா, இல்ல சில்வானு சொல்றாரா? யார் சொன்னாலும் பெராயப்பட்டனர் என்ன பண்ணாங்க? காரியங்கள் இப்படி இருக்குதா என்று வேத வாக்கியத்தை அனுதினமும் தேடி பார்த்தார். அதே போல உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்கிறானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். சம்பத்தாய் சிஸ்டர், சம்பந்தா இல்ல, சம்பத்தாய் இருப்பீர்கள், சம்பத்தாய் இருப்பீர்கள். அந்த சம்பத்துன்றது என்ன அர்த்தம் தெரியுமா? அது மூல பாஷையில செகுலா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. அந்த செகுலான்றதுக்கு மூல பாஷையில என்ன அர்த்தம்னா, நல்ல கவனிய எல்லாரும், கொஞ்சம் கேமரா பாருங்க எல்லாம். செகுலா என்றால் இந்த இடத்துல போட்டிருக்க நகை, விலையேறப்பட்ட நகை. 1 நாளாகமம் 20 28 அதிகாரம் 1
என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் தவறுதரித்த அனைத்தையும் தவிர எனக்கு 29:3 பொன்னையும் வெள்ளையும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று கொடுக்கிறேன். மூணாவது 1:29-3 நல்லா வாசிங்க. 2வது 3வது 2 வாசிங்க சீக்கிரம். 541 பக்கம் நானே வாசிக்கிறேன். நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பொன் வேலைக்கு பொன்னையும், வெள்ளி வேலைக்கு வெள்ளியும், வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும், இரும்பு வேலைக்கு இரும்பையும், மர வேலைக்கு மரத்தையும், பதிக்கப்படத்தக்க காந்தி உள்ள கற்களையும் எல்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் சவதரித்தேன். 3வது இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் தவிர்த்தரித்த அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான பொன்னையும் வெள்ளியும். இந்த சொந்தமான இருக்கு பாருங்க, நீங்க மூலபாஷை தேடி பாருங்க, அதே செகுலாங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது என்னன்னா அவ்வளோ க்ளோஸ் இருதயத்துக்கு செகுலான்ற வார்த்தை. அப்போ இந்த நாமத்தை தியானிக்கிறவள தேவன் என்ன பண்ணுவாராம்? என்ன செகுலா வாக்குவார். செகுலான எப்படி? இங்க வச்சுப்பார். இங்க வச்சு நான் நம்ம எல்லாரும் பேசுறப்ப டேய் நெஞ்ச தொட்டு சொல்லு, நெஞ்ச மறப்பதில்லை, நெஞ்ச தொட்டு சொல்லு நீ. அப்ப இந்த ஞாபகம், அப்ப தேவன் யார ஞாபகம் வச்சுப்பாரு? நல்லா கேட்டுங்க. அந்த நாமத்தை, அந்த நாமத்துக்கு பயப்படுறவங்களும் அந்த நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக அவர் ஞாபக புஸ்தகத்தை வச்சிருக்கிறார். ஞாபக புஸ்தகம் நமக்கு எதை காட்டுகிறது? ஞாபக புஸ்தகம் நமக்கு எதை காட்டுகிறது? தேவனுடைய நாமத்துக்காக நாம் வைராகியமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட புஸ்தகங்கள் எல்லாம் தேவன் அழகா நமக்கு எழுதி கொடுத்து இந்த காரியங்கள்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. எல்லாருக்கும் தெளிவா இருந்ததா? கேட்டு கேட்டு அதன்படி செய்வோம். இந்த வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கைக்கொள்ளுகளும் பாக்கியவான்கள் பிரியமானவர்களே. அப்ப இவ்வளவு புஸ்தகங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம மேல கருதுனை உள்ளவர், நம்ம மேல அன்புள்ளவர், நமக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் அந்த சத்தத்தை எப்படி கொடுக்கிறார்? நம்ம அழைத்து அன்பான துணியோடு நம்ம அழைக்கிறார். அவர் சத்தத்துக்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாய் அவருடைய வார்த்தைகளினாலும் அவருடைய பரிசுத்தாவினாலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.